5 கோடி ரூபாய். ம். அண்ணா சேட்டுக்கிட்ட சொல்லி பொருள் வந்துச்சுன்னு காசு வாங்கி வந்துடும். ஐயா நீங்கள் காசு வந்தோடனே கிளம்பிடலாம். கக்கூஸ் எங்கே இருக்கு? அங்கே ரைட்டில். அண்ணே ஃபோன் அடிக்குதுண்ணே. பொண்டாட்டி தான் சேகர். எடுத்து பேச வேண்டியதானே? ஏண்ணே ஏமாய பார்த்துனுங்கிற? சேகர், பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கேன். அதான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் மாப்பிள்ளை விட்டுருக்காங்க, விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேகர். இந்தாண்ணா 10,000 இருக்குண்ணே. 17,000 நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். 4 லட்சத்துக்கு ஆகும் சேகர். அண்ணே என்னண்ணே, சேட்டுக்கிட்ட போய் பணத்தை வாங்கிமாண்ணே. நம்ம கமிஷனே 10 லட்ச ரூபா வரும், அதில் பார்த்துக்கலாம். என்னண்ணே தாயங்கிற? என் மேலே நம்பிக்கை இல்லையா? செருப்பு நேற்றே இருந்தோன்னு நினச்சேன், இன்னி வரைக்கும் தாங்குச்சு. ஃபோன் அடிக்குது பாருங்க. என் பொண்டாட்டி தான், வேறு யார் இருக்க போகிறாங்க? சொல்லுமா. அம்மா பணம்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா, கோவப்படாம முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்னை பேச விடுமா. சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்டதை விட 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவே பண்ணிடலாம். நான் கிளம்பிட்டேம்மா, நீ மற்ற வேலையெல்லாம் பாரு. நான் வந்துட்டுருக்கேன். என்ன போன வை சும்மா 9 எப்போவே நம்ப மாட்டா, சும்மா தோண. பையனுக்கு கல்யாணமா? இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம். எந்த ஏரியா? இந்த பக்கம். இந்த பாரு, கிட்ட வராத. சொன்னா கேளு. கிட்ட வந்தான்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? வா வாயேன், வாயேன், வா. கட்டிப்பிடிச்சிக்கலாமா? எங்க ஆயா சத்தியமா கட்டிப்பிடிச்சுவேன். வா வாயேன், வந்து தான் பாரு. அந்த பயம் இருக்கணும். சித்தாட கட்டிக்கின்னு சிங்காரம் பண்ணிக்கின்னு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம். மாமாவா பார்த்து அசந்து போய் நின்னாடலாம். வா வாடி வா. யாருக்கிட்ட பிச்சுருவேன் பிச்சு.
ஏங்க இங்கே ஒரு வேலை வயசான வச்சுருந்து தானே உங்கள் பின்னாடி ஐதினா வந்துடுற பார்க்கல நீங்கள் பார்க்கல எங்கே இருக்காரு ஒன்று அங்கே கொடுங்க தெரிஞ்சு தான் நான் கொடுத்துட்றேன். போடா. கதிரே நல்லா இருக்கியா? ஆ. அப்பெல்லாம் இருக்காரா? மச்சான் நம்ம கதிர் உங்க அப்பா நல்லா இருந்தாலும் நான் சாப்பிட எங்களுக்கு என்ன ஏதோ வீட்டுக்கு வந்தியா மச்சான் அடிச்சா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு ஹாஸ்பிட்டலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன மச்சான் நான் சொல்றது? அத்தடி டபக்குன்னு எம்ஜிஆர் மாறிட்டேன். தலை தலை வழியில் உங்கள் பொண்ணை பார்த்தேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சது. அதான் பார்த்துட்டு போகலான்னு. நம்பிட்டோம். விடுறா, என்ன தேடி ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்காரு, அவரை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சிச்சா? இல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கேன். வழியில் வந்து வழியோட போக வேண்டியதானே? ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட வந்திருக்க நாய் மாதிரி. சும்மா இருக்க மச்சான் சும்மா. உனக்கு என்ன தெரியும்? சும்மா நான் மன்னிப்பு கேட்க தாங்க வந்தேன். அன்றைக்கி எங்கள் அப்பாவை நீங்கள் அடித்த ஆத்திரத்தில் தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உங்கள் பொண்ணு பின்னாடி வந்தேன். நான் வரேன். தம்பி வராத. மறுபடியும் பேக் தூட்டி எங்க போயிட்டேன் கேட்கறேன்ல. பழனி அண்ணா வீட்டுக்கு. பழனி வீட்டுக்கு எதுக்கு போற? அவன் ஊர்ல வந்தாலும் நம்மளை பார்க்க வர மாட்டான். விஜயா சிஸ்டர், அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு எப்படி போகணும்? உங்க பின்னாடி ரைட்ல. ஏய் தேங்க்ஸ். என்ன தானே தேடி இருந்தேன். இல்லையே, உங்கள் அப்பா மேலே சத்தியமா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல என் பின்னாடி வராதீங்க, அசிங்கப்படுவீங்கன்னு. அப்புறம் ஏன் வந்தீங்க? இல்லை, இதில் 15,000 இருக்குது. இதை வந்து அட்வான்ஸ் கட்டிவிடு, மீதி என் ஃப்ரெண்ட்ஸை கேட்க தந்துடுறேன் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் சொந்தக்காரன்னா இங்கே தான் இருக்காரு. நான் கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. நான் இப்போ கூட அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அட்ரஸ் பஸ் ரூட் எல்லாம் தெரியும். ஹலோ, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாலெல்லாம் சுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பஸ்ஸில் பயங்கர கூட்டமாக இருக்கு, உட்கார்றதுக்கு இடமே இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா? ஐயா, அவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவங்க என் பக்கத்தில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் உட்கார முடியுமா? தேங்க்ஸ். இந்த ஆண்டி ரொம்ப நேரமாக அவங்கள பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. ஏய் சும்மா இரு. கிட்ட வராங்க, கிட்ட வராங்க. வந்துருச்சு. இது உங்க போட்டோ தானே? இது எங்கள் அப்பா ஃபோன். உங்களுக்கு எப்படி கிடச்சிது? எனக்கு கிடைக்கலங்க, எங்க வீட்டுக்காரர் கிடைச்சது. காலையில தான் சிம்மே போட்டேன். நான் எடுத்துக்கிட்டுங்களா? எடுத்துக்கங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம். அல்ல பார்த்தேன், கொடுத்தேன். பணம் எல்லாம் வேண்டாம் தம்பி. தேங்க்யூ. தஞ்சாவூரில் எங்கே கிடச்சிது? தஞ்சாவூர்லாம் இல்லைங்க, இங்க ராயப்பேட்டில் தாங்க கிடைச்சிருக்கு. கார்பரேஷனில் வேலை பார்க்குறாரு, அங்கங்கேயே கிடந்துதான்.
கதிரு உன்ட்ட ஒன்று கேட்கணும்டா. அப்பா எங்க? தெரிலடா. நான் மெட்ராஸ் போறேன்னு போனாரு. உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ஃபோன் பண்ண போக மாட்டேங்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு கதிரேசா. என்ன தாத்தா அது? சாமிக்கு. சாமிக்கா? இன்னைக்கு தான் இந்த பண்டிகை இல்லையே. ஏய், தாத்தா சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. அண்ணா நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஏகாமத்திட்டு பேசிட்டு வந்தேன். சரி. அண்ணா நான் சேகர் பேசுகிறேண்ணே. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சுந்தரம் பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டாப்லையா? அதுக்கு தானே நான் பண்ணேன். பார்ட்டி வரவே இல்லையண்ணே. அம்மா, மாவு வீட்டில் அரைச்சிங்களா கடையில் வாங்கினீங்களா? அதுதான் ருசியாக இருக்கு. என்னண்ணே உடம்பு நல்லா இல்லையாண்ணா? இருமுறீங்க? காலைல சீரட் பிடிச்சேன், இரும்ப மறந்துட்டேன். ஏகாமத்திட்ட பேசிட்டேண்ணே. அவர் ஃபோன் பண்ணினே இருக்காரா, உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்காம. என்னண்ணே? ஐயா பார்த்துமா, உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே. சாப்பிடும் போது எழுந்துக்கூடாது. உட்காருங்க, சாப்பிடுங்க. ஃபோனு உங்கள் ஃபோன் தானேண்ணே? நான் பார்க்குறேன். எங்கே வச்சிங்க? அங்கே எங்கே சாமி அப்படியா? இங்கேயா? இங்கே இல்லையாண்ணே. இல்லையா? ஒரு பாத்ரூமில் வச்சிங்களா? எனக்கு சரி நல்லா பஸ்ஸில் விட்டு வந்திருப்பீங்களோ? இல்லையா, சதாசிவம் கொண்டு வந்தார ஆர்டர் விட்டு வந்தீங்களா? இங்கே பீரோவில் இல்லைண்ணே, கட்டலாண்டே இல்லை. யோசிச்சு பாருங்க, எங்கே வச்சிங்க? அலமாரிக்கிட்ட இல்லை, தரையில் இல்லை, எங்கேண்ணே வச்சிங்க? சொல்கிறேன் மாப்பிள்ள. ஏய், எங்கள் அப்பா இதுக்கடா மெட்ராஸ் வந்தார். அடப்பாவிலா, கடைசியில் மெட்ராஸுக்கு கொப்பனை அமைச்சிட்டானுங்களா? புரியல. மெட்ராஸுக்கு பொருள் ஒன்று கை மருதுன்னு பசங்க பேசிட்டு இருந்தாங்க. டேய், மெட்ராஸில் யாரா இருக்கா? யாருன்னு சரியாக தெரியல. ஆனால் சேகர்னு ராயப்பேட்டையிலேருந்து ஒருத்தன் கால் பண்ணிகிட்டு இருப்பான். அவ்வளவுதான்டா எனக்கு தெரியும். அப்புறம் சிம்போட புது படம் பார்த்தேன். ஹலோ, நான் கதிர் பேசுகிறேன். எங்கள் அப்பா அங்கே இருக்காரா? ஹலோ. சிக்னலில் மாமா இருப்பானுங்க, கொஞ்சம் நம்பர் பிளேட் தூக்கி பிடிங்க. ஹெல்மெட் இல்லை? ஹெல்மெட்டா? பைக் மட்டும் தான் இருந்துச்சு. டிரைவரில் யாரை பார்க்கணும்? சேகர். எந்த சேகர்? தெரியாது. தெரியாதா? அதில் இறங்கி பாவம் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீ பாட்டுக்கு மொட்டையா சேகரை கண்டுபிடின்ற. தனசேகர் இருக்கான், குணசேகர் இருக்கான், எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த பார்,
எங்கள் அப்பா தஞ்சாவூர்லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பொருளை கைமாத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ அவரை காணோம். இங்கே தான் ஏதோ சேகர் வீட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த சேகர்னு எனக்கு தெரியல. காலையிலேருந்து ஏதோ காந்தி மாதிரி பேசிட்டு இருந்தியா? அப்போ உன் அப்பா என்ன திட்டு பையனா? இந்த பார், என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது. டேய், எனக்கு எங்கள் அப்பா கிடைச்சாகணும். டேய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? பணம் வேணுமா? என்ன வேணும் சொல்லி சொல்லடா. குரங்கு பேக் சரியா? இந்த பார், அந்த பெரியவர் தான் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரு. அதை போய் கேட்குற அறிவில் உனக்கு? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் 1 கோடி ரூபா வேணும். 1 கோடி ரூபாயா? என்னத்துக்கு? அதெல்லாம் விடுங்க. உங்கள் அப்பா உனக்கு வேணும்னா எனக்கு குரங்கு பேக் வேணும். ஹலோ, எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். சரி, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் மிஸ் பண்ண பேக் எடுத்து வை, வந்து வாங்கிக்கிறேன். ஃபோனில் யாரு? தங்கச்சியா? வண்டி ஏறுற. ஆமாம், உங்கள் அப்பா எப்படி இருப்பாரு? ஓ, இவர் தானா? நல்ல டேஸ்டஸாக இருக்காப்புல. திருட மாதிரிலாம் தெரில. ₹2 இருக்கு இதில். நீங்களே ஒரு ஃபோன் போட்டு சொல்லிவிடுங்க. சொல்லு சேட்டு. சேகர், சதாசிவம் கிட்ட ₹2 கொடுத்துருக்கேன். பொருள் அனுப்பிடு. சேட்டு, சரக்கோட மதிப்பு 5 கோடி ரூபாய். பார்ட்டியை வேற ஊருக்கு அனுப்பாமல் வீட்லேயே வச்சுருக்கேன். இப்போ போய் ₹1 ₹2 பொருளை நான் கண்ணிலே பார்க்கல. உன்னை நம்பி ₹2 கொடுத்துருக்கேன். பொருள் முதல்ல கைக்கு வரட்டும். செக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நாளைக்கு கொடுக்குறேன். வச்சிடுறேன். சார், ஃபோன் அடிக்குது பாருங்க. கொண்டாட்டி தாங்க, பக்கத்தில் தான் வீடு. 10 நிமிஷம் வண்டி நிறுத்தினீங்கன்னா வீட்டில் போய் பேசிட்டு வந்துடுவேன். பா, என்னப்பா இது மஞ்சள் கலர்ல? நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எப்படி கொடுப்பேன்? வேற அடிச்சு கொடுத்துருவாங்க. நான் அட்டையில தானே கேட்டேன். வேற பண்ணிக்கலாமா? எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா? பா, சொல்லிட்டு போ. எத்தனை முறை அவனுக்கு ஃபோன் பண்றது? ₹10,000 இருக்கு, வாங்கிக்கம்மா. ஆம்பளையா நீ? ஆம்பளையா நீ? உனக்கெல்லாம் எதுக்கு ஃபேண்ட்டு சட்டை? சம்பாதிக்க துப்பு இல்லை. என் படம் எடுத்து கட்டிக்கோ. எடியா கையா பெரிய ஆட்டம். 17 சவரம் போட்டுருவோம். நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம். சேகர்கிட்ட கேட்டிருக்கேன். நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது காசு இல்லைன்னு சொன்னா காலை எடுத்து மூஞ்சிலே விட்டு சார், பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னீங்களாமா? மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும். ஒரு 7,000 ரூபாய் ஆகும் சார். இங்கே என்ன பண்ற? பயங்காட்டினேன். ஐயா, அடிபட்ட போது இறங்கடா. வரேன் சார். அண்ணா, சேட்டு ₹2 தானே கொடுத்துருக்கான். இன்னும் ₹3 வரணுண்ணே. வந்துவிட்டோம். என்னண்ணே, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? போய விட்டுவாண்ணே. இந்தாங்க. சேட்டு ₹2 தானே கொடுத்துருக்கான். காத்தால ₹3 வந்துடும். வந்தோடனே நீங்கள் கிளம்பிடலாம். ஏகாம்பரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நான் அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனே. எனக்கு ஓகேன்ட்டாரு. உங்ககிட்ட சொல்ல? ஓ, உங்ககிட்ட ஃபோன் இல்லை அண்ணே? புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓகேவா உங்களுக்கு? புதுசுண்ணே, நல்லாயிருக்கும் அண்ணே. பணத்தை எப்படி நீங்களே பத்திரமா வச்சுப்பீங்களா, இல்லை நான் உள்ளே வச்சுருந்துட்டு காத்தால தட்டுமா? உங்களுக்கு நம்பிக்கைலாம் வேணாண்ணே, நீங்களே வச்சுங்க.
நீங்களே பார்த்து இப்போ பத்திரா காத்தரை எடுத்துங்கண்ணே. ஹலோ, நான் வந்துட்டேங்க. எங்க? கேஷ் கவுண்டர் கிட்ட. ஆ, வரேன். இந்தாங்க 50 ரூபா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் கதைக்கு சொல்லுங்கள். காளி, டேய் காளி, படிக்கிறதா ஏதாவது நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாடா. படிச்சா கல்லூரிக்கு பேசாம படுங்க. ஏய், திங்கிறதுக்கு ஏதாவது கடலை மிட்டாய் ஏதாவது வாங்கிட்டு வாடா. வாய் நம்ம வாங்குது. 1 2 தலைமை. என்னாச்சு? அம்மா தான் அப்பா எங்கன்னு கேட்பாங்க, என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. அதான் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? சாப்பிட சொல்லி கொடுக்குறீங்க, தலை வர சொல்லி கொடுக்குறீங்க, வேட்டி கட்ட சொல்லி கொடுக்குறீங்க. நான் என்ன குழந்தையா? நீ எனக்கு குழந்தை தான்டா. ஹலோ 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 ஹலோ, ஒன்றும் கேட்கல. இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தியே அந்த பேக் எங்கே இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட்டு, நெத்தில பொட்டு, கருப்பு சார் கண்ணாடி. சார் உங்கள் பேக் இல்லை சார். ஏய், அது நான் இல்லடா, மொப்பன். ஏண்டா, உங்க அப்பங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து மாத்த சொன்னா அவன் உங்ககிட்ட கொடுப்பான், அதை நீ ஃபேஸ்புக்கில் போட்டு விளையாடுவியோ? டேய், அது 5 கோடி ரூபாய் சரக்கு. இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக்கு என் கைக்கு வந்து சேரல, உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. நீ யாரா? நானா? வந்து பார், உனக்கே தெரியும். அட்ரஸ் நோட் பண்ணிக்கப்பா. ஐயா, டீ சாப்பிட்டீங்களா? சக்கரை வந்து கம்மியாக போட்டு கொண்டு வா. சொல்லுங்கண்ணே. என்ன சேகரே, சுந்தரம் வந்தாப்லையா? இல்லைண்ணே, நேற்று வருவாருனீங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, ஆள் காணுமண்ணே. எதாவது தகவல் தெரிஞ்சதுண்ணே? ஒன்றும் தெரியல சேகரே. சேட்டு வேற காசை வச்சுன்னு ஃபோன் பண்ணினே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரிலண்ணே. நான் வேணா பசங்க நினச்சி தேட சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சேகரே. எங்கே போயிட போறாரு? என்னண்ணே? நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையான ஆளாக வச்சிருக்கூடாதா? அதான் சேகரே, நான் பண்ற பெரிய தப்பு. எவனாவது இன்னைக்கு பேசினான்னு வச்சுக்கேன், ஒசுக்குன்னு நம்பிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. வயசான காலத்தில் எங்கே போயிட போறாரு? தேடி கண்டுபிடிச்சிருவோம். வச்சிட்டுமா? ஏகாம்பரம் இங்கே தான் வந்து இருக்கான். கலா, ஊருக்கு போறியாடி? நல்லா வந்துடும் வாயில் அசிங்கமா. பிள்ளைங்க என்னன்னு பார்க்குறேன். ஏய், என்ன பின்ன என்ன?
உனக்கு இஷ்டமா இருந்தா போன்னுவேன் இல்லைன்னா வானானுவேன். நான் எங்கேயும் போல சாமி, ஆளை விடு. கோவத்தில் சொல்கிறேன்டே, நானே டிக்கெட் போட சொல்கிறேன். இப்போ எதுக்கு என்ன போன்னு விரட்டுற? எனக்கு காலை உள்ள குறைய கேட்டுனேன், காலை வாங்காம இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதுடி, காசு தேவையாகுதுல்ல, வேலை வந்துக்குது. அதான் என்ன இன்னைக்கு ஒரு நாள் உன்னை இங்கே விட்டு போனா மட்டும் ₹1,00,00,000 நீ காலையில் கொட்ட போற? ஆமாம். என்ன ஓமா, பிள்ளைக்கு வேற ஸ்கூல் இருக்குது, இவளுக்கு வேற டியூஷன் லீவ் சொல்லணும். என் துணியெல்லாம் வேற அயன் பண்ணாமல் கிடக்குது. ஏமா தாயே, காலங்காத்தால எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க? அவன் சொல்கிறான்ல புறப்பட்டு போகிறது. மா ப்ளீஸ்மா போயிட்டு வரலாமா? போயிட்டு வாடி. ஐயா சொல்கிறேன்ல, போனால் ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு பரவாயில்லையா? ஒரு மாதம் கழிச்சு வா. பஸ் ஏற்றிட்டு வந்துடும். கருணா சேட்டு இன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோம். அண்ணே, அண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே. உள்ள வாண்ணே, உட்காருங்கண்ணே, கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. ம். பணம் நிறைய இருக்கு. எப்படி நீங்களா எடுத்துகிட்டு போயிடுவீங்களா, இல்லை பசங்களாம் கூட அனுப்பட்டுமா? நானே கூட வரனாலும் வரேண்ணே. நானே கொண்டு போயிடுவேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? ரொம்ப வருஷமா. நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்க? ஜாதிக்காரங்க? பின்ன சிநேகிதன். ஏன்னா இவ்வளோ நல்லவராகிறீங்க, அந்த ஆள்கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிறீங்க. ஊருக்கு தான் அவன் கெட்ட, எனக்கு நல்லவன். ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறியா? எங்கள் அப்பா ஒரு துப்பு கெட்டவன், கோவணத்தை கெட்ட தெரியாது. ஆனால் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வந்தவன் 7-8 பத்து போட்டேன். கடைசியில் ஒரு பிள்ளைய பார்த்தேன், அவத்த பிள்ளை கையும் விளங்காது காலும் விளங்காது. அவங்களுக்கு இதை வச்சு காப்பாற்றணும்னு ஆசை இல்லை. அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு போயிட்டாளுங்க. இவங்களும் அண்ணன் தம்பின்னு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இந்த பீடை மட்டும் அவங்க ஆத்தா அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் இவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம். எதுக்கு? பண்டை பாத்திரம் அண்டா குண்டா பகிர்ந்துக்கிறதுக்கு. சண்டை, ஒரே சண்டை. இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும், நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறியான்னு ராத்திரி பூரா சண்டை. அப்புறம் ஊர் பெரிய மனுஷங்க வந்து காலையில் பேசிக்கலாம் படுங்கன்னாங்க. படுத்துட்டா. அன்னைக்குன்னு ஒரு திருட்டு பைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி போட்டாங்க, மாட்டிக்கிட்டான். காலையில் பார்த்தா அண்டா குண்டா பண்ட பாத்திரம் பீரோ மரச்சேரு கட்லு உடஞ்சி போன கிடியாரம் சைக்கிளு எம்ஜிஆர் போட்டோ அதை மொத்தம் குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தி நிக்குது. அண்ணா பொண்ணுக்கு வருது, வண்டியை ஓரம் கட்டுமா? இப்படியே ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி சண்டையை போட்டு கடைசியில் அததுக்கு வேண்டியதை எடுத்துட்டு அதது போயிடுச்சு. கடைசியாக ஒரு பொட்டி, மரப்பொட்டி. அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கு? எல்லாருக்கும் இதுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு நகட்டி பார்த்தா அந்த பெட்டிக்கு பின்னாடி இந்த பீடை பொஃப்னு உட்காந்துருக்க. பெரியவர் பார்த்தாரு, லே பிள்ளைங்களா
உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இதை யார் கூட்டிட்டு போறது? இந்த பேடையை யார் வச்சு வளர்க்கறது? ஒருத்தன் பேசல, அக்கா தங்கச்சி பேசல, கம்முன்னு இருந்துட்டாளுங்க. திருடம் பார்த்தான், இங்க பாருங்க இதை நான் போய் கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த திருட யாரு? ஏகாம்பரம். அந்த பேடை நான். அன்னைக்கு அந்த இதோடு திருட தோளில் என்னை தூக்கி வச்சுட்டு போகும்போது எங்க அக்கா ஹரி கேட்டா, ஏ திருடா, அந்த பீடை என்னவோ சொல்லிச்சு உன் காதல்னு. அதுக்கு ஏகாம்பரம் சொன்னா, இந்த திருடை திருடிக்கிட்டு இருந்து என்னை காப்பாத்திருந்து நான் சொன்னேன்னு சொல்ல. அன்னைக்கு ஏகாம்பரம் என்ன காப்பாத்திட்டா. இன்னைக்கு நான் சாக போறேன். நீ என்ன கொல்லத்தான போற? என்ன கொல்ல போற? என்னண்ண பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணே, எனக்கு வேற வழி இல்லைண்ணே. விலைவாசிலாம் ஏறி போச்சுண்ணே. 15 ரூபா தந்த வெங்காயம் 100 ரூபா விற்குதுண்ணே. 2 பிள்ளைங்க வேற படிக்குது. டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, லொட்டு லோசுக்குன்னு குடும்பத்தை ஓட்டுறதே சிரமமாக இருக்குதுண்ணே. என் கூட அந்த பசங்கள்லாம் சர்சன்னு மேலே வந்துட்டானுங்கண்ணே. காரு, வீடு, ஃப்ளாட்டுன்னு செம்மையாக செட்டில் ஆயிட்டானுங்க. அண்ணே, எனக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம்ண்ணே, அதை விட்டு சொல்கிறீங்களா? என் பையன் இங்கே சென்னையில் பக்கத்தில் தான் வேலை பார்க்குறேன். வரும்போது சண்டை விட்டு விட்டேன். சும்மா அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை. ஐயோ இல்லை, நீ கொல்ல போகிறத நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன். அடா, என்னண்ணே எப்படி சொல்கிறீங்க? ஏகாம்பரம் வந்துன்னு இருக்கானே, டைம் இல்லைண்ணே. வயசில் சின்ன பிள்ளையா இருக்கேன், இல்லைன்னா உன் காலை. ஐயோ, என்னண்ணே நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு என்ன, பையனை பார்க்கணும் அவ்வளோதானே? பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தண்ணி குடிங்க. ம், இந்தாங்க குடிங்க. ம். நல்லா இருக்கீங்களாண்ணே? எப்படி இருக்கீங்க? என்னண்ணே திடீர்னு வந்துட்டீங்க? உள்ள வாங்கண்ணே. ஹலோ, நான் கதிர் பேசுகிறேன். எங்கள் அப்பா அங்கே இருக்காரா? ஹலோ, யாரா ஃபோனில்? தோஸ்து மகன். அவங்க அப்பனை காணாமா, கண்டுபிடிச்சு தர சொல்கிறான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நான் சேகரு திடுதிப்புன்னு வந்திருக்கேன்னு பாக்குறியா? வா, உட்காரு, வா 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 வா, வந்து உட்காரு.
நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியுண்ணே. அப்படியா? அந்த ஆள் கிடைச்சானா? எங்கன்னா தேண்டிங்களா? பொருள் எடுத்துக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தார். நீ இங்கே வரலங்கிற. வேற எங்கே போயிருப்பாரு? நீ ஏன் சொல்ல? பொருள் எடுத்துக்கின்னு விற்க போயிருந்தா சவுகார்பேட்டில் ஒரு டேய், இடம். சவுகார்பேட்டை போடா. அப்புறம் பொருள் எடுத்துக்கின்னு எங்கன்னா ஒழிஞ்சிக்கணும்னா கிண்டி சைடில். அப்புறம் நானா என்ன கேட்டால் எனக்கு எப்படின்னா தெரியும்? ஆமால, உனக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படா தெரியும்? ரெண்டு ரூமு, வாடகை வீடு தானே. 6000 ரூபா ரெண்ட்டு. உங்களுக்கு இந்த வீடு அவ்வளோ வசதியாக இருக்காது. பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது. நான் போய் ரூம் காலியாக தான் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்கார் 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 உட்கார். வீடு தேடி வந்தவனா ஹோட்டலில் தங்க வைக்கிறேன். ஏன் நான் உன் வீட்டில் தங்கக்கூடாதா? ஐயா, ஒய்ஃபு குழந்தைங்கலாம் ஊரில் இல்லை, சாப்பாடு கூட இல்லை. நான் 2 பேரும் போய் சாப்பாடு சாப்பிட்டு வரட்டும். உதவி பண்ண முடியுமா? குழம்பு சரியா? சார் நான் இல்லைப்பா. அதான் பசங்களோட வீட்டை நான் நிற்பேன். அவ்வளோ போன மாதிரி. அட பொறம்போக்கு நாய். அப்பட காணும் தானே போன் பண்ணா. பாருங்க, பேக் அவன் கையில் இருக்கு. என்னடா இது? அந்த ஆள் புள்ள போட்டிருக்கான். பேக் அவனுக்கு கிடைச்சதான், அடையாளம் தெரிஞ்சு வந்து வாங்கி சொல்றான். அப்பா கிட்ட தானடா பையன் கொடுத்தோம். பையன்கிட்ட எப்படி போச்சு? இன்னும் புரியலையா? அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்றானுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேவலம் நம்பாதீங்கன்னு. இப்ப பாரு, நமக்கு வச்சான ஆப்பு. திருட்டுத்தனம் பண்றவன் எதுக்குடா போட்டோ போடணும்? அந்த பையோட 1 ஹவர்ல இங்க இருக்கணும். ஹலோ ஹலோ, இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தியே அந்த பேக் எங்கே இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட்டு, நெத்தியில் பொட்டு, கருப்பு கண்ணாடி. சார் அது உங்கள் பேக்கில். ஏய், அது நான் இல்லைடா, மொப்பேன். டேய், அது 5 கோடி ரூபா சரக்கு. இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக் என் கைக்கு வந்து சேரல, உன் குடும்பத்தில் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. சொல்லிட்டேன், அவன் இன்னும் 1 ஹவர்ல இங்க இருப்பான். வரட்டும். பை வந்த உடனே உண்மையெல்லாம் தெரிய போகுது. அண்ணே, என்ன பையனே அது? ராஜ்கிரண் நடிச்ச மஞ்சப்பை. ₹5 கோடி. அம்பி ஹாஸ்பிட்டல் போ. அம்பி ஹாஸ்பிட்டல் சீக்கிரம். பாஸ், நம்பர் பிளேட் யார் எடுத்துன்னு வருவா? ₹5 கோடி பொருளை திருநீங்க. ஓகே, அதை எங்க ஃபேஸ்புக்கில் போட்டு விளாடுறீங்க? பண்ணிக்க. அம்பிகா ஹாஸ்பிட்டல், ஐ வில் டேக் இட்.
சார் லெஃப்ட் சார். நான் ரைட்டில் போகிறேன். அம்பி ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருக்குது. இறங்கி போ. லிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறோம். ஏய் அறிவில்லை பார்த்து போகக்கூடாதாடா. எங்கள் அப்பா எங்க? யாரா நீ? எங்கள் அப்பாவோட பேக் உங்கள்கிட்ட. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவோட பேக் உங்கள்கிட்ட எப்படி நீ வந்துச்சு? யாருன்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப கேட்குற நீ. பேக் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு? அவர் தேடி வந்த சேகர் யாரு? தெரியாது. மறுபடியும் என்கிட்ட கேட்டிருக்க. தெரியாது. போடா. டேய் இங்க பாரு. டேய் எங்கள் அப்பாவோட பேக் இங்க பாரு. டேய் எங்கடா எங்கள் அப்பா? சொல்றா. எங்கள் அப்பா எங்கடா? எங்கள் அப்பா எங்க? டேய் சொல்றா. சொல்லு. எங்கடா? எங்கடா எங்கள் அப்பா? சொல்றா. 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 எங்க அப்பா எங்க? சொல்லு. சொல்றா. சொல்லு. $5 கோடி. பார்ட்டி வரவே இல்லை. பணத்தை எப்படி நீங்களே பத்திரமா வச்சுப்பீங்களா, இல்லை நான் உள்ளே வச்சுருந்துட்டு காதல் தட்டுமா? ஏகாமரம் இங்கே தான் வந்து நடக்கான். அண்ணா பாடியை பார்சல் பண்ணிட்டேன். தலை மட்டும் துண்டா கிடக்குது. ஒரு பை இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஆட்டத்தில் அந்த ஆளையும் கோர்த்து விடுங்க. எஸ்கேப் ஆகிட போகிறான். கோத்து தானே இப்போ பாரு. இந்தா இதை திரும்ப எங்கன்னா லாங்கில் போட்டு. என்னண்ணே பார்க்குற? இப்படி கல்யாணத்து கேட்டல. இந்தா 6 லட்ச ரூபா. ஏய் அந்த மூட்டையை கட்டுறா. பையனுக்கு கல்யாணமா? இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம். எந்த ஏரியா? இந்த பக்கம். எங்க? ஒரு சின்ன வேலை இருக்குங்க.
இந்தா 3 ரூபா இருக்கு எண்ணிக்க. அப்புறம் சேகரே, காசு வந்து சேர்ந்துச்சுன்னு சேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. தஞ்சாவூர் சிலை பக்கா ஒரிஜினல். கீழே போடுறா. பேசிக்கலாம்னு சொல்றல. வந்தா உடனே பேச வேண்டியதானே. பாடுற எஸ்பிபியா நீ? ஐயோ! எங்கடா சுந்தரம்? எங்கடா? சொல்றேன்னு இந்த 3 கோடி ரூபாண்ணே. அண்ணே அண்ணே இதை பாருண்ணே. 2 கோடி ரூபாண்ணே. டேய், பணத்துக்காக வாடா வந்த? என் நண்பனுக்காக வந்துட்டா. சொல்றா, எங்கடா சுந்தரம்? ஐயோ, தப்பு பண்ணிட்டே. என்ன மன்னிச்சிருந்தே. ஏய், என்னடா பண்ணி தொலைச்ச? தெரியாம என் புள்ள குட்டிகளுக்காக என்ன சொல்றேன். என்ன போட்டு தப்பு பண்ணிட்டே. $75 லட்ச ரூபா ஃப்ளாட்டு, 3 பெட்ரூமு, 2 கக்கூசு. போதாது நமக்கு. போதும்தான். இதெல்லாம் நீ சம்பாதிச்சியான்றத சத்தியமே என்னால் நம்பவே முடியல. இதுக்கே எப்படி சொல்லிட்டிய? கீழே 78 லட்ச ரூபாய்க்கு ஆடி கார் புதுசா நிக்குது. ஒப்பன்ட்ட சொல்லிட்டு வராதே, அவனையும் கூட்டினு வா. ஏதோ பெல் அடிக்குது. புதுசா டிரைவர் கட்டுந்தான், அவன் வந்திருப்பான் போல இருக்கு. சரி, நான் அப்புறம் பண்றேன், நீ வை. டிரைவரா? யோ, டிரைவராயா நீ? ஆமாம். வா. ஹலோ. ஹலோ சார், டிரைவர் அனுப்பிச்சிருந்தா வந்தானா? ஹலோ சார். சார் பையனுக்கு தமிழ் தெரியாது, பீகார்கார பையன். ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த வாரம் தமிழ் தெரிஞ்ச பையனை அனுப்பிச்சு விட்றேன். வச்சுறேன் சார். பீகார்ல எந்த ஊரு? கே நல்ல ஊர். அண்ணே, எங்கண்ணே போயிட்டீங்க? உங்க பையன் உங்களை தேடி வந்திருக்கானே. தம்பி சேகர், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவன் எனக்கு ஒரே பையப்பா. ஐயோ, என்னண்ணே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஏய், எங்கள் அப்பா வேண்டா கொன்ன சொல்கிறா.
எதுக்கு எங்கள் அப்பனை கொண்டேன்? 5 கோடி ரூபாய் கிடச்சா எங்கள் அப்பனையே நான் கொல்லுவேன். உங்கள் அப்பனை கொல்ல மாட்டேன். காரு பங்களாலாம் சம்பாரிச்சா வாங்க முடியும், சாகடிச்சா தான் வாங்க முடியும். எனக்கு உங்கள் அப்பன் கிடச்சா பணத்தோட ருசியை பார்த்துட்டு மரணத்தோட வழியை பார்க்கல. ஒரு தடவை பார்த்துரு. இன்னைய சாகடிக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் பக்கத்தில் தான் இருக்கான். அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறியா? நீ என்ன கொல்ல போறன்றத அவன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எப்படிதான் உங்க அப்பன் நான் அவனை கொல்ல போகும்போது கெஞ்சினான். நானும் உங்கள் அப்பா மாதிரி கெஞ்சுவேன் நினச்சியா? ஏய், நான் உங்கள் அப்பனை கொன்னேன், நீ என்ன கொல்ற? அவள் தான் கொல்றதை தவிர உன்னால் என்னடா பண்ண முடியும்? ஆ சொல்ற, கொல்றதை தவிர என்ன பண்ணுவ? ஆ சொல்லு ரமேஷ், இப்பதான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஐயோ 4 மணிக்கெல்லாம் வேணாம், பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடும். நீ இப்பயே வந்துட்டு போயிடு. ட்ரெஸ்ஸா உனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லு, போட்டு வந்து நிற்கிறேன். அவனா பேருக்கு தான் புருஷன், ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை. கை காலை வெட்டி போட்டுவேன், கழுத்தை வெட்டி போட்டுருந்தானா தொல்லை இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் இப்பயே மூத்திர வாரி போட்டுருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் நீ தான் பார்க்குறல ரமேஷ். சரி, போன வேறு மகாபலிபுரம் கூட்டு போனல, அதே மாதிரி இங்கே வரணும் கூட்டு போறியா?